இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் பார்க்கும் பொழுது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு, நம்ம வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மலைய எவ்வளோ பெரிய மலை, அது விலகி போனாலும் விலகட்டும். பர்வதம், மலையை காட்டிலும் பெருசு பர்வதம், அந்த பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அது மாத்திரமில்லை, நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணினேன் அல்லவா, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, அது நிலை பெயரவும் பெயராது. அது மாத்திரமில்லை, நான் உன் மேல மனதுருகி அவர் சொல்றதை பார்க்கும், நம்ம மேல மனதுருகின கர்த்தர் சொல்வது தான் இந்த வார்த்தை வசனம். அதனால நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அது எப்பொழுதுமே நிலை பெயராகவும் அப்படியாய் நமக்குள்ள இருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நம்ம பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்ம நடக்கையில, நம்ம இருக்கிற இடத்துல இன்னும் நம்ம அந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருளினபடினால் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் இந்த வார்த்தை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராமல் ஆண்டவர் இருக்கும்படியாய் எங்க மேல மனதுருகி சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஐயா. எங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கைக்காக நன்றி தகப்பனே. நீங்க சமாதானத்தின்கிற உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை ஆண்டவரை கொடுத்தது தான் ஆண்டவரே. அது எப்பொழுதுமே நிலை பெயரவும் பெயராது, அது மாறி போகவும் போகாது. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்த அதிசயங்களை காண பண்ணும்.